சொல்வதெல்லாம் உண்மை. எல்லா ஆர்டிஸ்டும் சொல்றீங்களே வல்கரா நான் பண்ண மாட்டேன், நான் வந்து கவர்ச்சியா பண்ணுவேன், நான் ஆபாசமா பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன லைன் வச்சிருக்கீங்க? இது ஆபாசம், இது கவர்ச்சி. சி கவர்ச்சின்றது இப்ப நான் இருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் கிளாமர். சரியா? இப்ப இந்த சாரி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் ஸ்கர்ட் போட்டுட்டு இந்த பிளவுஸ் போட்டு இதே பிளவுஸே இல்லாம இருந்தா அதுக்கு பேர் தான் வல்கர். அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த நெட் ஓபன் பண்ண போதும். எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா நெட் ஓபன் பண்ணி பாருங்களேன், பாபி லோனா என்னோட பேர் இருக்கும், ஆனா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் என்னோடது இருக்காது, மற்ற ஆளோடது இருக்கும். சம்டைம்ஸ் என்னோடது இருந்தாலும் அந்த அளவுக்கு மட்டமா நான் பண்ணதில்லை. ஒரு வாட்டி இல்ல, எனக்கு என்ன வேணும்னா மெயின் நீங்க அங்க படுற அந்த சஃபரிங் மென்டலி டெஃபினட்டா சஃபரிங். டெஃபினட்டா இப்ப நான் சொல்றது எல்லாமே அதுதான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஒரு லைஃப்ல செட் ஆகணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறாங்க, நெட் ஓபன் பண்ணல இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் வருது. இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், நான் அப்படி பண்ணணும் அவசியம் இல்ல. அப்படி பண்ணிருந்தா இன்னரும் மேபி அதே கண்டினியூ பண்ணிருக்கலாம், இல்ல வேற மாதிரி போயிருக்கலாம். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இத எடுத்துக்கிறாங்க? எப்பவும் போல பழகுவாங்களா, இல்ல கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்களா? எப்படி? தள்ளிலாம் வைக்க மாட்டாங்க. என்னோட எல்லாருக்கும் ரொம்ப பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், என்ன ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாவே. அப்போ இந்த சினி லைன்ல இப்படி பண்றாங்களேன்னு முகம் பின்னாடி போய் சொல்லிப்பாங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா. அப்போ ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்காங்க, சி இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு. ஒரு வாட்டி எனக்கு கோபம் வந்துட்டு நான் கமிஷனர் ஆபீஸ் கிட்ட நான் போனேன். அந்த பேப்பர் அடிக்கடி நிறைய உங்களுக்கு வந்துட்டு இருந்தீங்களே நடுவுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அடிக்கடி கமிஷன் ஆபீஸ் போயிட்டே இருந்தீங்க. என்ன ப்ராப்ளம் ஆச்சுங்க? என்னது ப்ராப்ளம்? நான் வந்து பேசிக்காவே எனக்கு வந்து பப்ளிசிட்டிஸ் வந்து இருக்கணும். சினி லைன்ல வந்துட்டாலே பப்ளிசிட்டிஸ் இருக்கணும். நார்மலா ஒரு சோப் விக்கிறவனே அந்த சோப்பை பத்தி எவ்வளவு ஆட் கொடுக்கறான். அப்படி இருக்கும் போது நான் இந்த லைன்ல இருக்கிறச்ச எனக்கு கண்டிப்பா பப்ளிசிட்டிஸ் வேணும். நான் எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரும் நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு சீப் பப்ளிசிட்டிஸ் நான் எதுவும் தேடிக்கல. உண்மையாவே நான் வந்து லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். சரி, என்ன சொல்லுங்களேன், என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னோட லைஃப்ல முதல்ல பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஜிம் அப்போ போயிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சினி லைன் கூட என்டர் ஆற டைம் ஒரு 6 to 7 years முன்னாடி. அப்ப ஜிம் போயிட்டு இருந்தப்போ என்னோட பிரதர்ஸ் கூட தான் நான் போவேன். அப்போ ஒருத்தர் அர்ஜுன் தாஸ்னு ஒருத்தர், ஓகே, அவன் என்ன பண்ண, இந்த மாதிரி அந்த ஜிம்முக்கு வந்துட்டு என்னோட பிரதர்ஸ் கிட்ட என்ன சொன்னா, உங்களுக்கு நான் ஏர்போர்ட்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுத்தி இருக்க சர்க்கிள் கிட்டத்தட்ட 85 lakhs மேல லைக் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஏர்போர்ட்ல ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கியாச்சு. யாருக்கிட்ட இருந்து 85 lakhs? என்னோட பிரதர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியா இல்ல, நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர், எக்கச்சக்க பேரு. சரியா? அப்ப இந்த டைம்ல என்னாச்சு, நான் வந்து இதுக்கு போயிட்டேன், சிங்கப்பூர் போனேன். சரி, February 2nd சைனீஸ் நியூ இயருக்காக. அப்ப அங்க இருக்கு. அப்ப இவங்க எல்லாரும் வெயிட்டிங், எப்போ நமக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஓகே வரும், நம்ம சைன் போட்டு கொடுத்துருக்கோம். வெயிட்டிங் வேலை கிடைக்கும். இவனுங்க மட்டும் இல்ல, கூட இருக்க இவனுங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புத்தி இல்ல. அதனாலதான் இந்த இவ்வளவு ஃபால்ட் ஆனது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ டாடி மம்மி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண கேட்டு அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததா. அப்போ ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த ஏரியா மட்டும் தெரிஞ்சிருக்கு, நந்தனம்.
அப்ப அந்த ஏரியால நின்னுட்டே இருந்திருக்காங்க 2 days. இதெல்லாம் உண்மையான ஒரு சம்பவம் தான். நின்னுட்டே இருந்து அவன் கார்ல போறச்ச அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவனோட வீட்டுல அவனோட ஒய்ஃப் பசங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸ்பாட்ல பிடிச்சிட்டு வந்து கேட்டிருக்காங்க, நீ வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யல, நீ இவ்வளவு ஃப்ராடா இருக்க, சோ பைசா. அவர் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யறது உண்மையா இல்லையா? இல்ல, யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கப்ப எப்படி இவங்க பணம் கொடுக்கலாம் எல்லாரும்? அதுதான் விதி, அதுதான் முட்டாள்தனம். கண்ணை மறைச்சிடுத்து என்னோட கெட்ட நேரம். அப்படி இருக்கும் போது நெக்ஸ்ட் டே எனக்கு போன் பண்ணாங்க வீட்டுல இருந்து. சோ இந்த மாதிரி சோ இப்படி எல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணலாம். அப்போ பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அட் த சேம் டைம் ரொம்ப போல்டு. எதுவா இருந்தாலும் யாருமே பயப்பட மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவாங்க. அப்போ பாட்டி சொன்னாங்க, ஒரு நிமிஷம் கூட அவன் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இருக்க கூடாது, சோ வேற மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும், ஜஸ்ட் 2 daysல ப்ரோக்ராம் முடிச்சு நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி பாபி லோனா பிரதர்ஸ் வந்து அவங்களே விருப்பப்பட்டு பணம் கொடுத்தாங்க. நான் யார்கிட்டயும் பைசா வாங்கல. நான் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சோ தே தாட், ஓ மேபி இது வந்து ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்குமோ நினைச்சுண்டு அவங்க வந்து அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னோட பிரதர்ஸ் பாவம் ரொம்ப சங்கடப்பட்டாச்சு. சோ உடனே 2 daysல என்னோட ப்ரோக்ராம் முடிச்சிட்டு உடனே நான் சென்னை வந்தேன். வந்து டைரக்டா கமிஷன் ஆபீஸ்க்கு போனேன். நான் சொன்னது எதுவுமே நிறைய பேப்பர்ல வந்துட்டே இருந்தது இந்த இஷ்யூ தான். யா, நான் என் மேல எந்த தப்பும் இல்ல, கல்யாணம் ஒண்ணும் பண்ணல, லவ் பண்ணல, நீங்க போனை பாக்கலாம், ஐட்டம் வாய்ஸ் டீடைல் பில் பாக்கலாம், தென் போட்டோஸ் இருக்கா. சி அப்படி இருந்தா கண்டிப்பா அவன் போட்டோஸ் காட்டி இருப்பான். ஒண்ணுமே இல்ல, எஸ்கேப் ஆகணும். அதனால இது அந்த ஒரு 1 weekல கிட்னாப் கேஸ்ன்னு தானே எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்புறம் அவன் வந்தாச்சு. அப்போ எல்லா உண்மை நான் வந்து ஃபேமிலி கோர்ட் போனேன். ஏதாவது ப்ரூஃப் இருந்தா ஓகே ஃபைன் நீ கொடு அப்படின்னு. எந்த ப்ரூஃபும் இல்ல, நான் எந்த சைனும் போடல, எந்த பேப்பரும் இல்ல. அப்ப கல்யாணம்ன்றது பொய்ன்னு பேப்பர்ல வந்தாச்சு. கல்யாணம் ஆகல, எந்த ப்ரூஃப் இல்ல, சோ அந்த மாதிரி பொய் சொல்லியிருக்குன்னு. அதுல ஒண்ணு நான் ரிலீஃப் ஆனேன். செகண்ட் திங் வந்து கிட்னாப், அவன் ஒய்ஃப் இருக்கா அவருக்கு ஏற்கனவே மாமியார் சொன்னீங்களே, எஸ்கேப் ஆகணும் இல்லையா. செகண்ட் திங், ஜட்ஜ் கிட்ட அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க மாமியாரும் ஒய்ஃபும், இவங்க யாரும் என்ன கிட்னாப் பண்ணல, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு பொய்யா அவங்க ஒய்ஃபே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துண்டாங்க. சொல்வதெல்லாம்